வெல்கம் டு ஃபன் ஸ்பாட் புருனே. இது உங்க இலக்கியா சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இந்தியா போனதுக்கு அப்புறமா எனக்கு இங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு மெடிக்கல் செக்அப் இருந்துச்சுங்க. நான் இந்தியா போயிட்டதுனால அந்த செக்அப் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கு போக முடியல. நான் முன்னாலே இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். நான் இந்தியா போயிட்டு வந்து பாக்குறேன்னு. இன்னைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு தலையை காட்டிட்டு அடுத்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கேன். இங்க நம்ம ஊர் மாதிரியே வெளியே சின்ன சின்ன கிளினிக்லாம் நிறைய இருக்கும். அங்க நம்ம செக் பண்ணிக்கலாமே தவிர டெலிவரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு டெலிவரி எல்லாம் பாக்குறதுக்கு. இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணும்போது மணி வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து எக்ஸ்பென்சிவ் தான். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் பார்ப்பாங்க. இனிஷியலா கன்ஃபர்மேஷன் அப்புறம் இனிஷியலா இருக்க ஸ்கேன்லாம் வந்து பிரைவேட் கிளினிக்ல எடுத்தாலுமே அதுக்கப்புறமா வந்து செக்அப் அதுக்கப்புறம் பிரெக்னன்சி செக்அப் எல்லாத்துக்குமே வந்து நிறைய பேர் இங்க இருக்க நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இங்க ரொம்ப தரமா இருக்கும். மற்ற ஊர்ல எல்லாம் எப்படின்னு தெரியலங்க. எங்க ஊரு ராம்நாட்ல பிரெக்னன்சி செக்அப்ல நம்ம காலையில ஒரு 8 மணிக்கு போனோம்னா வீட்டுக்கு வர்றதுக்கு 5-6 மணி ஆயிடும். அவ்வளவு நேரம் நம்ம அங்கேயே உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். ஆனா இங்க அப்படியெல்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. நமக்குன்னு என்ன தேதி என்ன டைம்னு கரெக்டா கொடுத்துருவாங்க. அந்த டைமுக்கு நம்ம கரெக்டா போனா போதும். வந்த வேலை ஒரே நிமிஷத்துல முடிஞ்சிடுச்சுங்க. ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா, உங்களோட போனுக்கு என்ன டேட்டு டைம்னு மென்ஷன் பண்ணி அடுத்த செக்அப் வந்து நாங்க ரீஸ்கெடியூல் பண்ணி அனுப்பிடுவோம். அந்த டைமுக்கு நீங்க வந்தா போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சோ நம்ம அடுத்து பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம போனுக்கு வர மெசேஜ் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். என்னன்னைக்கு செக்அப் இருக்கோ அன்னைக்கு வந்து கரெக்டா பண்ணிக்க வேண்டியதுதான். எப்போ வந்தாலும் நான் கையில வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த புக்கோட வரணும். நம்ம ஹிஸ்டரி ஜாகிரபி எல்லாம் இந்த புக்ல அடக்கமாயிரும். அது மட்டும் இல்லாம குழந்தை பிறந்து 5 வருஷம் வரைக்கும் வர எல்லா செக்கப்பும் இந்த புக்ல தான் கவர் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம பிரெக்னெண்டா இருக்கோம் அப்படின்னு இங்க வந்து சேர்ந்தோம்னா அடுத்த நம்ம குழந்தைக்கு 5 வயசு ஆற வரைக்கும் எந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பொறுப்பேற்றுக்கிறாங்க. இது புருனேயா அப்படின்னு டவுட்டா இருக்கு. எங்க புருனேல ரொம்ப நாள் மழை பெய்யலையாங்க. நாங்க வேற ஊருக்கு போயிட்டோமா, அதனாலதான் மழை பெய்யலையோ. அதான் வந்துட்டீங்கல்ல, அப்புறம் இன்னும் மழை பெய்யாம இருக்குன்னு கேட்க கூடாது. பயங்கர ஹீட்டுங்க. அதனால வந்த உடனே வீட்டுல ஒரு வாட்டர்மெலன் இருந்துச்சு. அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தேன் ஹாஸ்பிட்டல் போகும்போது. இப்ப கட் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். நார்மலாவே இந்த லாங் டிராவல்லாம் பண்ணோம்னா நமக்கு 2-3 நாளைக்கு அந்த டயர்ட்னஸ் இருந்துட்டே இருக்கும். இப்ப நான் பிரெக்னன்சி டைம்ல வேற இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தேன்னா வந்து 1 வாரம் ஆனாலும் இன்னும் எனக்கு டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் எனக்கு பிளைட்ல இருக்க மாதிரியே ஃபீலா இருக்கு. நம்மளே நம்ம கிள்ளி பார்த்து நீ புருனேல இருக்க அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் நான் இந்தியால இருக்க மாதிரி எங்க அம்மா வீட்டுல இருக்க மாதிரியே இமேஜின் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டர்மெலனுக்கு பாதி ஆப்ரேஷனை நான் பண்ணேன். மீதிக்கு இங்க கூட என்ன அது கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. என்ன ஒரு கொடூரமான வெயில் அடிக்குது. வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாலும் கண்ணெல்லாம் எரியுது. வாட்டர்மெலன் நல்லா தான் இருக்கு. என்ன நீங்க கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? போகும்போதே ஃப்ரீசர்ல போட்டு வச்சுட்டு போனோம்னா அந்த ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கு. அடுத்ததா நம்ம தலைவர் களத்துல இறங்கி வாட்டர்மெலனை துவம்சம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த சாம்பார் மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவத்துல, அது எத்தனை பேர் வச்சாலுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம், அவங்களுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் வருது. ஊர்ல போய் நிறைய எங்க வீட்டுல அப்புறம் மாமியார் வீட்டுல எல்லாம் சாம்பார்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாமே வித்தியாசமா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் எப்பவும் செய்யற சாம்பார் சாப்பிடணும்னு எனக்கு ஆசை. அதனால இன்னைக்கு சாம்பார் தான் செஞ்சேன். பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த பீட்ரூட்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பீட்ரூட்லாம் பர்சனலா கேட்டீங்கன்னா பிடிக்காதுலாம் சொல்லுவேன். ஆனா என்ன பண்றது, இந்த டைம்ல சாப்பிடணும். அதனால இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் தான் செஞ்சு சாப்பிட்டேன். 1 மாசம் ஊருக்கு போயிட்டு வந்து ரொம்ப சோம்பேறி ஆயிட்டேங்க. அங்க டைமுக்கு டான்னு சாப்பாடு ஜூஸ் எல்லாம் வந்துருமா, அதனால உட்காந்து சாப்பிட்டே சோம்பேறி ஆயிட்டேன். இங்க வந்து மறுபடியும் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, சுகம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நாங்க எப்படி இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தோம், எங்களுக்கு இங்க வேலை எப்படி கிடைச்சது, இந்த கண்ட்ரி வந்து வேலை எல்லாம் செய்யறதுக்கு சேஃபான கண்ட்ரியா அப்படின்னு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னால இருந்தே ஹஸ்பண்ட் இங்க தான் இருக்காங்க. என் ஹஸ்பண்டுக்கும் இந்த உலகத்துல புருனே அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்கிறது முன்னால தெரியாதமா. அவங்க வந்து மதுரை தியாகராஜ காலேஜ்ல தான் படிச்சாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. அங்க அவங்க கூட படிச்ச ஒரு ஃப்ரெண்டு இந்த நாட்டை கண்டுபிடிச்சு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி செலக்ட் ஆகி இங்கேயும் வந்துட்டாங்க.
அப்போ அந்த டைம்ல எங்க புனேல என்ஜினியர் வேகன்சிலாம் கொஞ்சம் ஈஸியா இருந்ததுங்க கிடைக்கிறதெல்லாம். நான் சொல்றது இப்பெல்லாம் இல்லைங்க, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால. அப்படியே அந்த ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க இந்த கண்ட்ரி நல்லா இருக்கு, யாரெல்லாம் வர்றீங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் வந்தாங்க. அதுல ஒரு ஆளு தான் என் ஹஸ்பண்டு. ஆனா வந்தவங்க எல்லாருமே, அந்த ஃபர்ஸ்ட் வந்தவங்க இன்க்ளூடிங் அந்த ஃபர்ஸ்ட் வந்தவங்க வரைக்கும் இப்ப யாருமே புனேல இல்ல, எல்லாம் வேற வேற கண்ட்ரிக்கு போயிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இன்னும் இங்க புனேலே அப்படியே செட்டில் ஆகிற லெவலுக்கு இருக்காங்க. செட்டில் ஆகிற அளவுக்குலாம் இங்கேயே இருக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா இங்க புனேல சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. என் ஹஸ்பண்டுக்கு எனக்கும் இந்த கண்ட்ரி ரொம்ப பிடிச்சி போச்சு. வெளியே வேற எந்த கண்ட்ரிக்கும் ட்ரை பண்ணவும் இல்லை. ஏதாவது பெஸ்ட் ஆஃபர் கிடைக்குதா அப்படின்னு எதையுமே பார்க்கவே இல்லை. அப்படியே இந்த கண்ட்ரிலே ஒட்டிக்கிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் எந்த மாதிரி டைப்னா, வீட்லயுமே சின்ன வயசுல இருந்தே எந்த கஷ்டமும் படாம வளர்ந்து வந்தவங்க. ஸோ ஓரளவு இந்த மினிமம் கம்ஃபர்டாக இருக்கணும் அப்படின்னு அந்த ஜோனை விட்டு வெளியே வர விருப்பப்பட மாட்டாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த கண்ட்ரி ஒர்க் பண்றதுக்குலாம் சேஃபா அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல. ஒரு ஆள் இங்க பல வருஷமா இங்கேயும் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு இந்த கண்ட்ரி சேஃப் தாங்க. எங்க மேரேஜ் அப்ப என் ஹஸ்பண்ட் பாத்துட்டு இருந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் வந்தாங்க. அப்போ புனேல தான் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் திருப்பி ட்ரை பண்ணும் போதும் வேற எந்த கண்ட்ரியுமே ட்ரை பண்ணல, மறுபடியும் புனேக்கு தான் ட்ரை பண்ணி இங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் என் பையன் ஷனவும் சேர்ந்தோம். இதாங்க நாங்க புனேக்கு சேர்ந்த கதை. ஆனா என்ன இருந்தாலும் இயர்லி ஒன்ஸ் நாங்க கண்டிப்பா இந்தியா வந்துருவோம் என் பையனோட ஐ செக்அப்காக. அவனுக்கு இயர்லி ஒன்ஸ் இந்தியாவில் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நாங்க இயர்லி ஒன்ஸ் அங்க செக் பண்ணிட்டு இருக்கோம். இங்க புனேலையும் நாங்க செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவனுக்கு ஒரு மைனர் சர்ஜரி பெண்டிங் இருக்குங்க. அதனால ஊருக்கு வர்றப்பெல்லாம் 2-3 இடத்துல ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் வருவோம். வெயில் அதிகமா இருக்கிறதுனால பால் காய்ச்சி நைட்டே உர ஊற்றி வச்சிருந்தேன். தயிர் பாருங்களேன், நல்லா திக்கா செட் ஆகி வந்திருக்கு. எனக்கு தயிர்னா பிடிக்காது. தயிர் மட்டும் இல்ல, மில்க் ப்ராடக்ட், இந்த தயிர், மோர், வெண்ணெய், நெய் எதுவுமே எனக்கு பிடிக்காது. ஆனா என் பையனுக்கு தயிர்னா ரொம்ப பிடிக்கும், அவன் விரும்பி சாப்பிடுவான். இந்த டைம் நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு வீடியோ போட்டிருந்தேன்ல, அதை பார்த்துட்டு நீங்க ஏன் இந்த ஏர்லைன்ஸ்ல புக் பண்ணீங்க, நீங்க அந்த ஏர்லைன்ஸ்ல புக் பண்ணிருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் இப்போ ஒரு லாஸ்ட் 3 டைம் தாங்க இந்த ஏர்லைன்ஸ்ல போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை, எதுவுமே நான் மிஸ் பண்ணதில்லை, கரெக்டாக தான் வந்திருக்கேன். பட் இந்த டைம் தாங்க ஃபர்ஸ்ட் டைமா நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணேன். அவ்வளோதாங்க, இந்த ஏர்லைன்ஸ்ல போறது இதான் லாஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம டிரான்சிட்ல மாதிரி வெயிட் பண்ணி அப்படி போறது கஷ்டமா இருக்கும். இப்பதான் புனேல இருந்து சென்னைக்கு ஸ்ட்ரைட் ஃபிளைட் போகுதுல்ல, நம்ம அதில் புக் பண்ணி போயிட வேண்டியதான் நெக்ஸ்ட் டைம்லாம். பிரெக்னன்சி டைம்ல நம்ம பாடி வித்தியாசமா ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. எல்லா டைமுமே இந்த ஃபிளைட்ல கொடுக்குற சாப்பாடு எனக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா இந்த டைம் சாப்பாடுலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டுட்டு போனேன். அவ்வளவுதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.